கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் தியானத்திற்காக உங்களோடு பேச விரும்புகிறது என்னவென்றால், நாம் அரை மணி நேரம் ஜெபிப்பது எப்படி? ஆமென். நீங்கள் நினைக்கலாம், அரை மணி நேரமா? இல்லை, 1 மணி நேரம் ஜெபிக்கணும், 2 மணி நேரம் ஜெபிக்கணும், 3 மணி நேரம் ஜெபிக்கணும். கட்டாயம். ஒரு ஊழியக்காரங்க கட்டாயம் ஒரு நாளைக்கு 6 மணி நேரமாவது குறைந்தபட்சம் ஜெபிக்கணும். ஒரு ஆவிக்குரிய விசுவாசி கட்டாயம் 2 மணி நேரமாவது ஜெபிக்கணும். ஆவிக்குரிய விசுவாசி. ஆனால் நான் இது பிகினர், ஆரம்ப விசுவாசிகளுக்கு நான் சொல்கிறது. அதாவது அபிஷேகம் பெறாமல், ஆவியனோட அபிஷேகம் பெறாமல் இருப்பார்களா, விசுவாசத்தில் வந்திருப்பார்களா, அவர்களுக்காக நான் சொல்லுகிறது. ஏன்னா பேதுருவு சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், 1 மணி நேரமாவது உங்களால் விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா? அப்படியானால் பரிசுத்த ஆவியான பெறுவதற்கு முன்பாகவே இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், 1 மணி நேரமாவது உங்களால் ஜெபிக்க முடியாதா? அப்போது ஒரு பரிசுத்த ஆவியான பெறுவதற்கு முன்பாக ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு மனிதன் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியும், கட்டாயம் ஜெபிக்க முடியும். ஆகவே தான் முதலில் அரை மணி நேரம் எப்படி நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்ப காலத்தில் உள்ள ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற பிலீவர்ஸுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இதை குறித்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆரம்பத்தில் அவங்க அரை மணி நேரம் ஜெபிக்க பழகிட்டாங்கன்னா கட்டாயம் போக போக அவங்களோட டைம் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கும். அது ஆரம்பத்தில் உள்ள ஸ்டார்டிங் பிலீவர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, சிறு பிள்ளைகள் கூட இந்த ஐடியாவை பின்பற்றலாம். வாலிபர்கள் கூட இந்த மெத்தடை நீங்கள் பின்பற்றலாம். இப்போ என் பையனை நான் டெய்லி காலையில் அரை மணி நேரம் ஜெபம் பண்ண வைப்பேன். 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். டெய்லி காலையில் அரை மணி நேரம் நிச்சயமாக ஜெபம் பண்ணுவான். அதே போல் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை இந்த மெத்தடில் டெய்லி காலையில் ஒரு அரை மணி நேரம் என்ன செய்யலாம், ஜெபம் பண்ண வைக்கலாம். அதே போல் இரவு தூங்க போவதற்கு முன்பாகவும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் என்ன செய்யலாம், ஜெபம் பண்ண வைக்கலாம். எப்படி அரை மணி நேரம் ஜெபிக்கலாம்? காலையில் அரை மணி நேரம், இரவு அரை மணி நேரம், ஆக மொத்தம் 1 மணி நேரம் நீங்கள் ப்ரேயர் பண்ணிடுவீங்க. ரொம்ப ஈஸியாக தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான். நீங்கள் இப்போ காலையில் உதாரணத்துக்கு 6 மணிக்கு முழிக்கிங்கன்னா 5:30க்கு விழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்க. 6 மணிக்கு விழிக்கிறத 5:30க்கு விழிக்க என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள். ஏன் தெரியுமா, இவ்வளோ நீங்கள் ப்ரேயர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னிலேருந்து நீங்கள் ஒரு நாள் தொடங்கும்போது ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கணும், ஒரு முடிவு முளையிடுங்க. ஒரு நாள் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்பாக நான் ஜெபத்தோடு தான் அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்படி ஒரு முடிவை நீங்கள் என்ன செய்யுங்க, எடுக்கணும். சரியா? அப்போ முதலாவது ஒரு அரை மணி நேரம் காலையில் நான் ஆர்டர் கொடுத்த பிறகு தான் என்னுடைய எந்த ஒரு காரியமாக இருக்கும், சமைக்கிற காரியம் இருக்கட்டும், வீட்டு வேலையாக இருக்கட்டும், ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும், காலேஜ் போகிறதா இருக்கட்டும், ஃபஸ்ட் அரை மணி நேரம் இயேசுவுக்கு அது கொடுத்துட்டு தான் நான் கிளம்புவேன். அப்படி ஒரு முடிவு எடுங்க நீங்கள். அப்படி எப்படி ஜெபிக்கலாம்? முதலாவது ஒரு ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவே. ஒரு ஸ்தோத்திரம் பண்ண தெரியலையா, அந்த ஸ்தோத்திர பள்ளி புஸ்தகங்களை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஏசப்பா சோத்திரம் 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 சோத்திரம், ஏசு விரத்தஞ்சயம், ஏசு விரத்தஞ்சயம், ஏசு விரத்தஞ்சயம் அப்படின்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் என்ன செய்யுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கடுத்து 10 மினிட்ஸ் 2 பாட்டு பாடுங்க. அதுக்கடுத்து 10 மினிட்ஸ் என்ன செய்யணும், ஒரு 2 பாட்டு பாடுங்க. அப்போ எவ்வளோ நேரம் ஆகிட்டு, 15 மினிட்ஸ். அடுத்து 5 மினிட்ஸ் ஒரு அதிகாரம் படிங்க. மத்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு அதிகாரம் வாசிங்க. அதிகாலையில் நீங்கள் படிக்கும்போது இயேசு அந்த வார்த்தை மூலமாக உங்களோடு கூட பேசுவார். ஒரு அதிகாரம் படிங்க. கடைசியாக ஒரு 10 நிமிஷம் அதில் 5 நிமிஷம் நம்முடைய தேசத்திற்காக, நீங்கள் இருக்கிற பட்டணத்திற்காக, நீங்கள் போகிற சபைக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு இயேசுவே இந்தியாவை ஆசீர்வதியும். அதனால் நீங்கள் எந்த பட்டணத்தில் பட்டணத்திற்காக, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்களோ அந்த சபைக்காகவும் அந்த ஊழியக்காரருக்காக 5 மினிட்ஸ் ஜெபம் பண்ணுங்கள்.
25 மினிட்ஸ் ஆகிட்டா அடுத்து லாஸ்ட் 5 மினிட்ஸ் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ண அரை மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. அதே போல தான் இரவும் தூங்க போகிறதுக்கு முன்பாக நீங்கள் 11 மணி, பாம்பே பொறுத்த வரைக்கும், நாங்கள் இருக்க சிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் தூங்குறது ரொம்ப லேட்டாக தான் தூங்குவாங்க, 12 மணி 11 மணி. ஆனால் நம்ம ஊர் சைட்லலாம் அப்படி கிடையாது. சீக்கிரமாக நீங்கள் என்ன செய்வீங்க, தூங்கிடுவீங்க 10 மணிக்கெல்லாம். அப்போ 10 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா 10:30க்கே 9:30க்கே ஜோம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிடுங்க. 9:30லேருந்து 10 வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு தான் நான் தூங்கணும். லாஸ்ட்டு நைட்டு தூங்கும்போது, இயேசுவே நீங்கள் என்னோடு கூட பேசுங்க, நான் இப்போ தூங்க போகிறேன், நீங்கள் என்னோடு கூட பேசுங்கன்னு ஜோம் பண்ணிட்டு என்ன செய்யணும், தூங்கணும். தூங்கின பிறகு ஃபோன் எடுக்கக்கூடாது. நிறைய பேர் தூங்கும்போது ஃபோன் பார்த்துட்டே தூங்குவீங்க, வாட்ஸ்அப் பார்த்துட்டே தூங்க. அதை பழக்கத்தை விடுங்க. தூங்கும்போது ஜோம் பண்ணி முடித்த பிறகு என்ன எடுக்கக்கூடாது, ஃபோனை எடுக்கக்கூடாது. ஃபோனுக்கும் ஆஃப் கொடுத்துருங்க. இரவு நேரத்தில் ஜெபத்தோடு கூட ஆண்டோடைய பிரசனத்தோடு கூட அந்த நாளை முடிங்க. ஆரம்பிக்கும் போது ஆண்டோடைய பிரசனத்தோடு முடிங்க, முடிக்கும் போது அந்த நாளை ஆண்டோடைய பிரசனத்தோடு முடிங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த பழக்கத்தை பழக்கி கொடுங்க. சிறு வயதுலேருந்து அந்த பழக்கத்தை பழக்கி கொடுங்க. காலை விழித்த உடனே ஜெபிக்க தான் செய்யணும். அந்த பழக்கத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பழக்கத்தை நீங்கள் பழக்கி தான் கொடுக்கணும். நீங்கள் தான் பழக்கி கொடுக்கணும். காலை விழித்தோட படி ஸ்கூல் போ அப்படி இல்லை. காலை விழித்த முதல்ல ஜெபம் பைல் படி, ஒரு அரை மணி நேரம் ஆண்டவர் கூட இரு அப்படின்னு அந்த பழக்கத்தை கொடுங்க. வளர அது அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆண்டவர் மாற்றுவார். கட்டாயமாக ஆண்டவங்களை ஜெபத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். ஆமென். பிரியமானவர்களே, இது நான் ஆரம்பத்தில் நியூ பிலீவர்ஸ்க்காண்டி தான் நான் மெசேஜை கொடுக்குறேன். அவங்க எல்லாருமே ஜெபிக்கணுன்ற ஆண்டு விருப்பப்படுகிறார். ஆண்டவருடைய கடைசி நாள் திட்டமே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவங்க தான் தப்பித்து கொள்ள முடியும். சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்தையும் விலகி இருக்கிறதுக்காக நீங்கள் ஸ்பெஷல் ஜெபத்தை தான் அவர் மெயின் பண்ணியிருக்கிறார். ஜெபிக்கிறவங்க தான் தப்பிக்க முடியும். ஆகவே பிரியமானவர்களே, ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆகவே டெய்லி காலையில் ஒரு அரை மணி நேரம், நைட்டு ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரமாவது என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? நேசிப்பவரே பரலோக பிதாவே, அந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னிலேருந்து ஜெபிக்கணும் ராஜா. ஒரு ஜெப ஆவியை ஊச்சுவீராக, அவன் குடும்பத்தில் ஊச்சுவீராக அப்பா, அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஊச்சுவீராக. நீ ஊச்சினப்படியால் நினச்சி உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.